எல்லாத்துக்கும் வணக்கம். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஈவன்ஸ் கேம்பிட். ரெண்டு பேரும் அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஜிகோ பியானோ அந்த மாடலும் கொஞ்சம் சேர்ந்து வரும். அந்த மைனர் பீஸ் வச்சு எப்படி நம்ம கேமுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் இதில் நான் சொல்ல வரேன். ஓகே, இப்போ கேம் ஃபஸ்ட் மூவ் E4 E5 நைட் F3 நைட் C6. எப்பவுமே ஓப்பனிங்கில் எடுத்துட்டிங்கன்னா பீஸை ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிக்கணும். அதுதான் ஒரு சரியான ஒரு முறை. அதில் கிங் சைடு பீஸை வந்து ஃபஸ்ட்டு டெவலப் பண்ணிட்டு கேசலுக்கு போகணும். பிஷப் C4 பிஷப் C5. இப்போது B4 அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. பிஷப் இன்ட்டு B4 அப்படின்னாவே நிறையா பிளேயர் சொல்கிறது இது வந்து ஒயிட் வின், பிளாக் லாஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி வின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம ஒயிட் எப்படி வின் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். பிஷப் இன்ட்டு B4 C3. இப்போது பிஷப் A5 போனால் ஒரு வேரியேஷன், பிஷப் C5 போனால் ஒரு வேரியேஷன். ஓகே, இப்போ பிஷப் C5 போனால் வேரியேஷன் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பிஷப் C5. இப்போது கேசல். இப்போ அவங்க வந்து நைட் F6 போடலாம், அல்லது D6 போட்டு பிஷப் G4 கொண்டு வந்து பின் பண்ணலாம். இந்த பிஷப்பை கொண்டு வந்து இப்படி D6 பான்வோம், இந்த பிஷப் கொண்டு வந்து ஒரு பின்னு. அடுத்தது வந்து இந்த நைட் அடுத்த ஃபர்தராக ஒரு அட்டாக் கொடுக்கலாம். அப்போ D6 மூவ் பண்ணுறாங்க. இப்போது ஒயிட் D4 மூவ் பண்ணுறாங்க. E into D4 C into D4. ஓகே, இப்போ பிஷப் B6. B4 போகிறது அவ்வளோ நல்லா இருக்காது. ஏன்னா பிஷப் வந்து இப்போ இந்த F2 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக கம்பல்சரி அங்கேயே வச்சுருப்பாங்க, அந்த டயகனலில் கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி வச்சுருப்பாங்க. இப்போ ரூக் E1 ப்ளே பண்ணுறாங்க. ரூக் E1. பிஷப் G4 ஒரு பின்னு. பிஷப் B2. இப்போ பார்த்தீங்கன்னா ஒயிட்டோட பீஸ் எல்லாமே ஆக்டிவ் பொசிஷன் வந்துருச்சு. பிஷப் B2. ரெண்டு பிஷப்பும் நல்லா G7 அண்ட் F7 ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி நல்லா பண்ணிட்டுருக்குறாங்க. இப்போ குயின் F6. இப்போ ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா குயின் F6ஓட ஐடியா இப்போ D4 மேலே பார்த்தீங்கன்னா நைட் 1 பிஷப் 2 3 அட்டாக். டிஃபென்ஸ் பார்த்தீங்கன்னா 1 2 தான் இருக்குது. ஏன்னா இந்த நைட்டை எடுக்க முடியாது. இந்த நைட்டை எடுத்தோம்னா குயின் இன்ட்டு பிஷப் அடிச்சிடும். அப்போ இந்த பின் இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, குயின் F6 ஐடியா பிஷப் இன்ட்டு நைட் பான் இன்ட்டு அடித்தாங்கன்னா கிங் சைடு ஃபுல்லாக ஓப்பன் ஆகிரும். ப்ளஸ் இந்த ஒரு காம்பினேஷன் இருக்குது. இப்போ இதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, E5 அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. E5. ஓகே, இப்போ D இன்ட்டு E5 D இன்ட்டு E5. இப்போ குயின் F4. ஆனால் இவங்களோட ஐடியாவே வந்து பிஷப் இன்ட்டு நைட்டு குயின் இன்ட்டு அடிச்சிட்டாங்கன்னா குயின் இன்ட்டு குயின் பான்டெக்ஸ்க்கும் கிங் சைடு வந்து ஓப்பன் பண்ணி விட்றது. பான்டெக்ஸ் அடிச்சிட்டாங்கன்னா குயின் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதனால் குயின் F4 உங்களுக்கு வந்து இந்த F3யில் வந்து டபுள்டு பான் ஆகணும், ப்ளஸ் வந்து G5 வந்து ஓப்பன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இப்போது ஒயிட்டு ஒரு நல்ல மூவ் பண்ணுறாங்க. E6 அப்படின்னு ஒரு மூவ் பண்ணுறாங்க. ஆல்ரெடி நைட்டு பிஷப் போயிட்டுருக்குது. இந்த பிஷப் போயிட்டுருக்குது. C4 பிஷப் வந்து குயினால் அடிக்கலாம், ஆனால் அவங்க E6 மூவ் பண்ணுறாங்க. அப்படி குயின் இன்ட்டு C4 அடித்தாங்கன்னா குயின் D7 செக் மேட் ஆயிரும். ஆனால் கிங்கு F8 குயின் F7 செக் மேட் ஆயிரும். அதனால் அவங்க இதை விடாமல் E6க்கு பிஷப் இன்ட்டு F3 குயின் அட்டாக் பண்ணுறாங்க. இப்போது ஒயிட் ஒரு சின்ன ஒரு காம்பினேஷன் போடுறாங்க. E இன்ட்டு F7 செக். ஓகே, இப்போ கிங் D8 வர முடியாது, ஒன்லி மூவ் F8. ஓகே, இப்போது F இன்ட்டு G8 குயின் செக்.
இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க ரூக்கால தான் கம்பல்சரி அடித்தாங்க, ரூக் இன்ட்டு g8. இப்போ பிஷப் a3 செக். இதில் பிஷப் a3 செக் 2 வேரியேஷன் இருக்குது. எப்படி வேரியேஷன் பண்ணாலும் அந்த பிஷப்போட டயகனில் எதை குறுக்கு போட்டாலும் கம்பல்சரி போயிடும், செக் அப்படின்னாலும் போயிடும். பிஷப் a3, நைட் e7, எகெயின் பிஷப் இன்ட்டு e7 செக்கு மாதிரி கேம் போயிடும். கிங் a8நாலும் போயிடும். ஓகே, இப்போ நம்ம வந்து அந்த பிஷப் a5 ஆனால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, பிஷப் a5. பிஷப் a5 இப்போ ஒயிட் வந்து சிம்பிள் கேன்சல் பண்ணிக்கிறாங்க. நைட் f6 நார்மல் மூவ், ஐடியா வந்து கேன்சல். இப்போது பிஷப் a3 சாரி இப்போது d4. இப்போ பான் டேக்ஸ் பான். இப்போ பிஷப் a3 ஐடியா பார்த்தீங்கன்னா அவாய்ட் த கேன்சல். ஃபுல்லாக கேன்சலிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுறாங்க. இப்போ அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, d6. இப்போ அதை மறுபடியும் ஓப்பன் பண்ணணும். இந்த கேன்சல் பண்ண விடக்கூடாது. கேன்சல் பண்ண விடாமல் விட்டாவே டெம்பரவரியாக நீங்கள் ஒரு ரூப் வந்து அப், டெம்பரவரியாக ஒரு ரூப் அப். e5. பான் டேக்ஸ் பான். இப்போ உங்களோட ஐடியா பார்த்தீங்கன்னா பிஷப் சுத்தமாக நல்லா இப்போ கேன்சலே பண்ண முடியாது, கண்ட்ரோல் பண்ணிட்டு. இப்போ குயின் b3 ஐடியா மேட்டின் டு மூவ், அதாவது பிஷப் இன்ட்டு f7 செக்கு, கிங் ஒன்லி மூவ் d7, குயின் e6 செக் மேட் ஆயிடும். அதனால் இப்போது குயின் d7 சப்போர்ட் பண்ணுறதுக்காக. ஓகே, இப்போது e5 மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக், e5 மேலே ஒரு அட்டாக், ஒரு டிஃபென்ஸ். இப்போ அது மேலே இன்னொரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க, ரூக் e1 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 2 அட்டாக்கு. டிஃபென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நைட் மட்டும் தான் டிஃபென்ஸ். இப்போ குயின் f5 கொண்டு வராங்க. இப்போ குயின் f5 வந்து அந்த மேட்டின் 2 வராது, ஏன்னா பிஷப்போட டயகனல் ஓப்பன் ஆகிருக்குது. அதனால் அந்த மேட்டின் குயின் e6 செக் மேட் வராது. அதனால் குயின் f5 விளாடுறாங்க. ஓகே, இப்போ e5 மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 அட்டாக்கு 2 டிஃபென்ஸ். இப்போ ஒரு டிஃபென்ஸை ஸ்டாப் பண்ணுறதுக்காக பிஷப் b5ன்னு போடுறாங்க. இப்போ பின்னு, இப்போ நைட்டு பின்னாக இருக்குது. அதனால் வந்து அந்த நைட்டு சப்போர்ட்டில். இப்போது நைட் d7. ஓகே, இப்போ 2 அட்டாக்கு 2 டிஃபென்ஸு. எப்பவுமே ஒரு பின் பண்ணணும், அது மேலே போய் ப்ரெஷர் கொடுத்துட்டே இருக்கணும். இதுதான் நார்மல் கேமோட ஒரு ஐடியாவை எப்போவுமே. இப்போ குயின் d5. இப்போது e5 மேலே பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 3 அட்டாக் 2 டிஃபென்ஸ். எந்த c6 நைட் எடுத்தால் d7 நைட் பின்னு, d7 நைட் எடுத்தால் c6 பின்னு. பட் இதில் இன்னொரு ஐடியா என்ன இருக்குது அப்படின்னா, பிஷப் இன்ட்டு நைட்டு, பான் இன்ட்டு பிஷப்பு, குயின் இன்ட்டு பிஷப். இப்போ இந்த ஒரு ஐடியா இருக்கிறதுனால ஒரு பீஸ் அப் ஆயிரும். அதனால் இவங்க பிஷப் இன்ட்டு c3 அப்படி பண்ணுறாங்க. நைட் இன்ட்டு c3, d இன்ட்டு c3. இப்போ நைட் இன்ட்டு e5 பண்ணுறாங்க. இப்போ நைட் இன்ட்டு நைட் அடித்தாங்கன்னா குயின் போயிடும், ஏன்னா ரூக் இன்ட்டு e5 போயிடும். அதனால் இவங்க நைட் e7 வைக்கிறாங்க. ஐடியா குயின் அட்டாக். இப்போது ஒரு ஒயிட் ஒரு நல்ல ஒரு ஃபேண்டாஸ்டிக்காக மூவ் பண்ணுறாங்க. நைட் இன்ட்டு d7. இப்போ குயினை கொடுக்குறாங்க. இப்போ நைட்டால் குயின் எடுக்க முடியாது, நைட்டால் எடுத்தால் குயின் வந்து பின்னில் இருக்குது. இப்போ குயின் டேக்ஸ் குயின். இப்போ நைட் f6 டபுள் செக். இப்போ கிங் f8 ஆர் d8 எந்த ஸ்கொயருக்கு போனாலும் பிஷப் e7 செக்மேட். இப்போ f8 போனாலும் செக்மேட். தேங்க்யூ.